இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு 5 கன்வர்ஷன் வந்து பார்க்க போறோம். இது வந்து உங்க புக் பேக் எக்ஸர்சைஸ்ல இருக்கக்கூடிய கன்வர்ஷன் தான். மொத்தம் டோட்டலா வந்து 20 கன்வர்ஷன் குடுத்திருந்தாங்க. அதுல 5 கன்வர்ஷனா நம்ம என்ன பண்ணோம், 15 கன்வர்ஷன் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து பார்த்துட்டோம். இது வந்து லாஸ்ட் 5 வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. சோ இங்க 16th கன்வர்ஷன் நமக்கு என்ன குடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 புரோமோ ஓகே 2 புரோமோ புரோபேன் என்ன எடுத்துருக்காங்கன்னா 2 புரோமோ புரோபேன்ல இருந்து நம்ம என்ன பண்ணா 1 புரோமோ புரோபேன் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே ஸோ 2 புரோமோ புரோபேன் வந்து 1 புரோமோ புரோபேன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிப்போம். ஓகே இந்த 16th வந்து நம்ம பண்ணோம், 16th ஒன் நம்ம பண்ண போறோம். 2 புரோமோ புரோபேன். அப்போ புரோபேன் நமக்கு எத்தனை கார்பன் இருக்கணும், 3 கார்பன் வந்து இருக்கணும். அதுல செகண்ட் கார்பன்ல நமக்கு என்ன இருக்கணும், புரோமின் வந்து நமக்கு வந்து இருக்கணும். CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். நான் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 கன்வர்ஷனுக்கு நான் ஸ்ட்ரக்சர் வந்து நான் எழுதியிருக்கிறேன். அப்போ ஸ்ட்ரக்சர் எழுத எனக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிருக்கும். நீங்க ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகவே ஆகாது. நீங்க என்னதான் நீங்க வீடியோவை பார்த்தாலும் அந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே நீங்களும் எழுதி பார்க்கணும். நீங்க எழுதி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 2 புரோமோ புரோபேன் ஸ்ட்ரக்சர் எழுதுலயே நீங்க வந்து தப்பு பண்ணுவீங்க. இங்க சில பேர் வந்து CH2 போறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய தப்பு பண்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நான் எவ்வளவு தூரத்துக்கு எழுத எனக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகுதோ அதே மாதிரி நீங்களும் எழுதி பார்த்தா நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஜஸ்ட் வீடியோ பார்க்கறதோட ஸ்டாப் பண்ணிக்காதீங்க. நீங்களும் இந்த கன்வென்ஷனை ஒவ்வொன்றா நோட்ல வந்து எழுதி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே அப்போ 2 புரோமோ புரோபேன் நம்ம என்ன பண்ணலாம், 1 புரோமோ புரோபேன் வந்து எடுக்கணும். அப்போ புரோபேன் வந்து எடுக்கணும் CH3 CH2 CH2Br அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே ஸோ 1 புரோமோ புரோபேன். அப்போ இங்கேருந்து இங்க வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், பொசிஷன் வந்து மாத்திருக்காங்க. புரோமினோட பொசிஷனை செகண்ட் பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நம்ம மாத்திருக்காங்க. அப்போ பொசிஷன் வந்து மாத்தணும் அப்படின்னாலே உங்க மைண்ட்ல முதல்ல நமக்கு என்ன வரணும், மார்க்கோனிக் ஆஃப் ரூலோ இல்ல ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூலோ தான் வரணும். அங்க புரோமின் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்து நம்ம மாத்தணும். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் மாத்தணும், ஃபர்ஸ்ட் நீங்க வரணும் அப்படின்னா பெராக்ஸோட சப்போர்ட் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நமக்கு ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் வந்து நமக்கு எதுல ஒர்க் ஆகும், அல்கீன்ல தான் ஒர்க் ஆகும். அப்போ இந்த காம்பவுண்ட் நம்ம வந்து அல்கீனா மாத்தணும். அப்போ இந்த காம்பவுண்ட் நம்ம ஹாலஜன் காம்பவுண்ட் நம்ம அல்கீனா மாத்தணும் அப்படின்னா நம்ம பீட்டா அட்மிஷன் வந்து பண்ணணும். அப்போ பீட்டா அட்மிஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தேவை, அக்வாஸ் அல்காலிக் கேஓச் வந்து நமக்கு வந்து தேவை. அப்படி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே நீங்க பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம், 2 புரோமோ புரோபேன் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். 2 புரோமோ புரோபேன் இது நம்ம என்ன பண்ண போறோம், ஆல்கஹாலிக் கேஓச் வந்து போட போறோம். ஏன் ஆல்கஹாலிக் கேஓச் போட போறோம், நமக்கு அல்கீன் வந்து தேவை. ஆல்கஹாலிக் கேஓச் போட்டா நமக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா பீட்டா எலிமினேஷன் வந்து நடக்கும். இங்க இருக்கிற புரோமின் இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன அல்கீன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH3 CH டபுள் பாண்ட் CH2. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல புரோமின் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், HBr ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு பெராக்சைடு வேணுமா வேண்டாமா, பெராக்சைடு கண்டிப்பா நமக்கு வந்து வேணும். ஓகே பெராக்சைடு வந்து நமக்கு என்ன ஆகும், புரோமின் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்து நம்ம போயிடும். அப்போ நமக்கு தேவையான காம்பவுண்ட் கிடைச்சிடும். CH3 CH2 CH2Br நமக்கு தேவையான காம்பவுண்ட் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். கன்வர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு சில பாயிண்ட்லாம் சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன கொடுத்துருக்காங்க, குளோரோ ஈத்தேன் டு பியூட்டேன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 17th ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குளோரோ ஈத்தேன் நமக்கு என்ன 2 கார்பன் வந்து இருக்கணும், ஒரு குளோரின் வந்து இருக்கணும். அப்போ CH3 CH2Cl ஓகே குளோரோ ஈத்தேன். இது நம்ம என்ன பண்ணணும், பியூட்டேனா மாத்தணும். பியூட்டேன் நமக்கு எத்தனை கார்பன் இருக்கணும், 4 கார்பன் வந்து இருக்கணும். CH3 CH2 CH2 CH3 ஓகே பியூட்டேன். அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் சேஞ்சஸ் வந்து இருக்குது. இங்க நமக்கு 2 கார்பன் இருக்குது, இங்க நமக்கு வந்து 4 கார்பன் வந்து இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் டபுள் ஆனா நம்ம மைண்ட்ல உடனே என்ன வரணும், உட்ஸ் ரியாக்ஷன். உட்ஸ் ரியாக்ஷன் நமக்கு என்ன தேவை, ஒரு ஹாலோ ஆல்கேன் வந்து தேவை. அப்போ நமக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் நமக்கு வந்து ஹாலோ ஆல்கேன் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹாலோ ஆல்கேன் வந்து 2 மாலிகுல் வந்து நம்ம எடுத்துக்கணும். CH2Cl இங்கே நம்ம என்ன பண்றோம், CH3 CH2Cl. அப்போ நீங்க 2 மாலிகுல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 2 சோடியம் மாலிகுல் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணணும். அப்போ அந்த 2 சோடியம் மாலிகுலும் 2 NaCl நமக்கு வந்து வெளில போயிடுச்சுன்னா அந்த 2 மாலிகுலையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணிட வேண்டியதான். 2 மாலிகுலும் சேர்த்து எதுனா நமக்கு என்ன வரும், பியூட்டேன் மாலிகுல் நமக்கு வந்து கிடைச்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கன்வர்ஷன் தான். ஓகே ஸோ நமக்கு தேவையான மாலிகுல் நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18th கன்வர்ஷன் பென்சின்லேருந்து டைஃபினைல் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 18th கன்வர்ஷன் முதல்ல நம்ம வந்து பென்சின் வந்து நம்ம எழுதிக்கிறோம். ஓகே ஸோ பென்சின் நமக்கு என்ன கொண்டு வரணும், டைஃபினைல் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ டைஃபினைல்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா 2 பென்சின் ரிங் வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வெர்டிகலாக எழுதிக்கிட்டா நமக்கு வந்து சாரி பேரலாக எழுதிக்கிட்டா நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும்.
ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணா ஒரு பைஃபினைல், இதான் நமக்கு வந்து பைஃபினைல். அப்போ பென்சீன் ரிங் வந்து நம்ம ரவுண்டும் போடலாம், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்டும் போடலாம். ரெண்டுமே நமக்கு வந்து சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இங்கேயே நமக்கு வந்து ரவுண்டு போட்டோம். ஓகே. அப்போ 2 பென்சீன் ரிங் வந்து நம்ம கம்பைன் பண்ணோம். இங்கே நமக்கு எத்தனை கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது? ரியாக்டன்ட் சைடில் 6 கார்பன் ஆட்டம், ப்ராடக்ட் சைடில் 12 கார்பன் ஆட்டம். அப்போ இங்கேயும் நம்பர் ஆஃப் கார்பன் டபுளாக இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் டபுள் ஆனால் அப்போ உட்ஸ் ரியாக்ஷனா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் உட்ஸ் ரியாக்ஷன் மாதிரி தான். ஆனால் உட்ஸ் ரியாக்ஷன் அலிபாட்டியில் நடந்ததா அதை உட்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம், அரோமேட்டிக்ல நடந்தா அது வந்து ஃபிட்டிங் ரியாக்ஷன் சொல்லுவோம். மற்றபடி எல்லா மெக்கானிசமும் நமக்கு வந்து சேம் தான். இங்கேயும் நமக்கு வந்து ஹாலஜன் வந்து நமக்கு வந்து தேவை. அப்போ பென்சீன் ரிங்ல நம்ம வந்து ஹாலஜன் வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? ஹாலஜனேஷன் வந்து பண்ணணும். வாட் இஸ் த ரியேஜென்ட் ஃபார் த ஹாலஜனேஷன்? Cl2 FeCl3 வந்து நம்ம வந்து போடணும். நீங்க வெறும் Cl2 மட்டும் போட்டீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து அது வந்து கரெக்டா வந்து இருக்காது. FeCl3 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். FeCl3 இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்? குளோரின் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ண முடியும். அப்போ FeCl3 நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம என்ன குளோரின் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? 2 குளோரின் மாலிகுல் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சோடியம் வந்து நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? டைஃபினைல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே. நமக்கு என்ன கிடைச்சிரும்னா டைஃபினைல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இது பண்ணால் 18th கன்வர்ஷன் ஓவர். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் 19th கன்வர்ஷன். 19th கன்வர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட் டு ஐசோ பியூட்டைல் புரோமைட். இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து எழுத தெரியணும். இந்த மாலிகுல் வந்து கரெக்டாக எழுத தெரியணும். டெர்ஷரி பியூட்டைல். டெர்ஷரி பியூட்டைல்னா என்ன இருக்கணும்? ஒரு கார்பனை சுற்றி ஒரு கார்பன் 3 கார்பன் வந்து கனெக்ஷன் வந்து இருக்கணும். ஓகே. 3 கார்பன் கூட பாண்ட் வந்து நமக்கு மேக் பண்ணியிருக்கணும். டெர்ஷரி இதான் நமக்கு என்ன பண்ணால் டெர்ஷரி பியூட்டைல் வந்து சொல்லுவாங்க. அப்போ இந்த கார்பன் என்ன இருக்குது? 3 கார்பன்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து டெர்ஷரி பியூட்டைல். இங்கே நம்ம வந்து புரோமின் ஆட் பண்ணால் திஸ் இஸ் கால்ட் டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட். அப்போ என்ன ஐசோ பியூட்டைல் புரோமைனா நமக்கு என்னது? ஒரு மெத்தில் குரூப் மட்டும் நமக்கு என்னன்னா பிரான்ச்சஸ்ல வந்து இருக்கணும். இங்கே என்னன்னா CH3, இங்கே வந்து நம்ம CH வந்து ஆட் பண்ணிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணால் CH2Br வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணணும். அப்போ இதான் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. டெர்ஷரி பியூட்டைலேருந்து ஐசோ பியூட்டைல் வந்து நமக்கு வந்து மாற்றுறது வந்து இதான். இங்கே நமக்கு என்ன நடந்திருக்குது? புரோமினோட பொசிஷன் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. இங்க இதை ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கணும், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் கார்பன்ல இங்க புரோமின் வந்து இருக்குது. இங்க நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல நமக்கு புரோமின் இருக்குது. அப்ப நமக்கு வந்து புரோமினோட பொசிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம மைண்டுக்கு என்ன வரணும்? மார்கானிக் அஃபுல் அண்ட் ஆன்டி மார்கானிக் அஃபுல் தான் நமக்கு வந்து வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பீட்டா எலிமினேஷன் வந்து பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து தேவை இல்லையா? நமக்கு வந்து அல்கின் வந்து நமக்கு தேவை. அப்போ அல்கின் தேவைன்னா நம்ம என்ன பண்ணணும்? பீட்டா எலிமினேஷன் வந்து பண்ணணும். பீட்டா எலிமினேஷன் பண்ணுறது நமக்கு என்ன ரியேஜென்ட்? ஆல்கஹாலிக் KOH. ஓகே. ஆல்கஹாலிக் KOH வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து என்ன நடக்கும்? பீட்டா எலிமினேஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். அப்போ பீட்டா எலிமினேஷன் என்னது? இது வந்து ஆல்ஃபா கார்பன். இதுக்கு வந்து எல்லாமே பீட்டா கார்பன் தான். இதுவும் பீட்டா கார்பன் தான், இதுவும் பீட்டா கார்பன் தான், இதுவும் பீட்டா கார்பன் தான். ஸோ ஏதோ ஒரு கார்பன் நமக்கு என்ன ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து வெளில போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு HBr நான் வந்து ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி வரும்? CH3. இந்த CH நான் முதல்ல வந்து எழுதிக்கிட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன். இங்கே நமக்கு வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகி CH2 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா இங்கே தான் பீட்டா எலிமினேஷன் வந்து நடந்திருக்கு இல்லையா? இங்கே நமக்கு வந்து CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே. சரி, கரெக்ட். இதை நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு கன்வீனியன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் மாற்றி வந்து எழுதிக்கிறேன். ஓகே. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரலாக நான் எழுதிக்கிறேன். அப்போ என்ன பண்ணால் இந்த கார்பன்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ இங்கே CH3, இங்கே வந்து நமக்கு வந்து கார்பன் வந்து இந்த ரெண்டாவது கார்பன் வந்து இருக்குது. அந்த கார்பன் ஒரு CH வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே டபுள் பாண்ட் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CH2 வந்து இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஆன்டி மார்கானிக் அஃபுல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏன் ஆன்டி மார்கானிக் அஃபுல் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்? நமக்கு புரோமின் நமக்கு வந்து எங்கே தேவை? ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து தேவை இல்லையா? எங்கே கொடுத்துருக்காங்க? இதோ இருக்குது. ஐசோ பியூட்டைல் புரோமின் நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு வந்து புரோமின் தேவை. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் புரோமின் தேவை அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணால் பெராக்சைடு வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ புரோமின் வந்து ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு வந்து போகும், ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கார்பனுக்கு வந்து போகும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH3 இங்கே நமக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து வந்துடும். இங்கே CH2Br வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதான் நமக்கு என்னதுன்னா ஐசோ பியூட்டைல் புரோமைடு. அப்போ நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், அனிலின் டு ஃபினைல் ஐசோசயனைடு. அனிலினோட ஸ்ட்ரக்சர் என்னது? வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அனிலின்? அனிலின் அப்படின்னா ஒரு பென்சன் ரிங் வந்து இருக்கும். பென்சன் ரிங் மேலே நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு NH2 வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் த அனிலின். NH2 வந்து நமக்கு வந்து அனிலின். அப்போ வந்து ஃபினைல் நமக்கு தெரியும் பென்சன் ரிங். ஐசோசயனைடு, வாட் இஸ் ஐசோசயனைடு? CN அப்படின்னா நமக்கு வந்து சயனைடு. அதை அப்படியே நீங்க மாத்தி போட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐசோசயனைடு சொல்லுவாங்க. இது வந்து ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் நம்ம வந்து பார்த்துருப்போம். வாட் இஸ் த ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல்? ஒரே குரூப்ல 2 ஆட்டத்துக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும். இங்க கார்பனுக்கும்
சார்ஜ் டொனேட் பண்ணும், எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். இங்க நைட்ரஜனும் மைனஸ் சார்ஜ் வந்து இருக்கும், எலக்ட்ரான் வந்து நமக்கு டொனேட் பண்ணும். இது வந்து ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைலுக்கு வந்து எக்ஸாம்பிள். அப்போ கார்பன் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணிச்சுன்னா அதுக்கு வந்து சயனைட் ஆர் நைட்ரின் வந்து சொல்லுவாங்க. நைட்ரஜன் வந்து டொனேட் பண்ணிச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஐசோசயனைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நமக்கு ஐசோசயனைட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், குளோரோஃபார்ம் கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு நேம் வந்து இருக்குது, கார்பன் அமீன் ரியாக்ஷன் வந்து நமக்கு சொல்லுவாங்க. கார்பன் அமீன் ரியாக்ஷன் நமக்கு எங்க வரும்னா அமீன் சாப்டர் வந்து வரும். அப்போ ஏன் சார் இந்த சாப்டர் இந்த கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க குளோரோஃபார்ம் வந்து யூஸ் பண்றோம். இந்த குளோரோஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் காம்பவுண்ட். குளோரோஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோல்கேன் இருக்கனால இது வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுனா அந்த நைட்ரஜன்ல நம்ம இந்த கார்பன் போய் அட்டாச் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பொட்டாசியமும் இந்த குளோரினும் கேஸ்லாம் வெளியே போகும். இந்த OHும் ஹைட்ரஜன் எடுத்து நமக்கு வந்து வாட்டர் மாலிகுலா வெளில போகும். அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பென்சின் ரிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிப்போம். அப்புறம் நைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்து NC வந்து ஃபார்ம் ஆகும். பிளஸ் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் KCl பிளஸ் நமக்கு வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு என்ன இருக்குது, இங்க 3 குளோரின் வந்து இருக்குது இல்லையா, அப்போ நமக்கு கண்டிப்பா 3KC வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இது நம்ம 3KOH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். பிளஸ் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர், அப்போ வாட்டர் நமக்கு வந்து 3 வாட்டர் மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகும். ஜென்ரலாவே நம்ம ஆர்கானிக் ரியாக்ஷன்ல பேலன்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம். ஈவன் தோ பை ப்ராடக்ட் நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனா கார்பனமைன் ரியாக்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன். அப்போ உங்களுக்கு தனியா கார்பனமைன் ரியாக்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எழுத தெரியும். அதனால நான் வந்து நாங்க எழுதிய பை ப்ராடக்ட் எழுதி நான் பேலன்ஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கன்வர்ஷன் கேட்டாங்கன்னா நீங்க வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஒன்றும் நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 கன்வர்ஷன் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த 20 கன்வர்ஷன் நீங்க நல்லா கோத்ரூ பண்ணீங்கன்னா நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரியாக்ஷன் ரிப்பீட்டடா அகைன் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது 1-2 ரியாக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவா 1 or 2 டைம் வந்து வந்திருக்கும். மற்றபடி அல்காஸ் KOH யூஸ் பண்றது, ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்றது, அப்புறம் பொசிஷன் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் நிறைய வந்து அகைன் வந்துகிட்டே இருக்குது. உட்ஸ் ரியாக்ஷன் வந்து யூஸ் பண்ணது, இதெல்லாம் ஏன் அகைன் ரிப்பீட்டடா கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். இந்த 20 கன்வர்ஷன் நீங்க நல்லா எழுதி பாருங்க. 20 கன்வர்ஷன், அப்புறம் முன்னாடி ஒரு 10 கன்வர்ஷன் இருக்குது. அந்த 30 கன்வர்ஷன் நீங்க வந்து ஓனா சால்வ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் என் வீடியோவை திரும்ப திரும்ப நீங்க எத்தனை தடவை போட்டு பார்த்தாலுமே உங்க மைண்ட்ல வந்து ஏறாது. ஒரு 5 கன்வர்ஷன் பார்த்தீங்களா, எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கும்போது நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் நீங்க நோட் பண்ணி பார்க்கணும். அப்ப ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட், பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்குதா, இல்ல நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குதா, நம்பர் ஆஃப் கார்பன் டபுள் ஆயிருக்குதா, அப்ப டெர்ஷரி பியூட்டைல் நமக்கு வந்து என்ன ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணி நீங்க எழுதிட்டே இருந்தீங்க பார்த்தீங்கன்னா நல்ல மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு வந்து ரொம்ப 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 ஈஸி ஆயிடும்.